சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை தொடர்ந்து இரண்டாவது அணியாக ஐபிஎல் 2025 வெளியேறியது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. ஸோ நேற்று டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் ரியான் பராக் பவுலிங் போடுறேன்னு சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட 217 ரன் அடித்தாங்க மும்பை இந்தியன்ஸ் போட்டு. குறிப்பாக சொல்லணும்னா ரியான் ரிக்கில்டனும் ரோஹித் சர்மாவும் வெளுத்திருந்தாங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு எல்பிடபிள்யூ அம்பையர் கொடுத்துருப்பாரு, அதை ரிவ்யூ பண்ணார். ஸோ அது நாட் அவுட் சைட் லெக்குன்னு வந்தது. அதுக்கப்புறம் அவர் ருத்ரதாண்டவம் தான் 2 பேரும் ஆடினாங்க. ரியான் ரிக்கில்டன் 63 ரன்னும் ரோஹித் சர்மா 51 ரன்னும் அடித்து மாஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் அண்டு ஹார்திக் பாண்டியா 2 பேருமே சமமாக ஆடினாங்க, சூப்பராக ஆடினாங்க. 2 பேருமே 48 ரன், 2 பேருமே 23 பால் ஃபேஸ் பண்ணி 48 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ இறுதியில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்றது. 117க்கு ஆல் அவுட் ஆனாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆர்ச்சரை தவிர யாருமே அங்கே பெருசாக பேட்டிங் அடிக்கலைங்கிறது ஒரு சோகமான விஷயமா இருக்குது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியவம்சி டக் அவுட் ஆனார். அடுத்தடுத்து எல்லாரும் விக்கெட்டுகள் விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ இறுதியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஐபிஎல் 2025 வெளியேறியதுங்கிறது தான் ஒரு செய்தி. ஸோ ஆல்ரெடி 2 டீம் வெளியேறிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஜிடி மேட்ச் ரொம்ப 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 முக்கியம். ஜிடிக்கும் முக்கியம், எஸ்ஆர்ஹெச்சுக்கும் முக்கியம். ஜிடி எப்படின்னா டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்டு 2 டீமுமே 9 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அதுவும் இதில் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் தான். 2 டீமுக்குமே 5 மேட்ச் இருக்குது. இதில் எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆனாங்க, தோத்தாங்க அப்படின்னா அவங்களும் 3வது அணியாக இதை விட்டு வெளியேறுவாங்கங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட